அப்ப எனக்குன்னு ஒரு மாரல் காம்பஸ் நான் வச்சுக்கணுமா? should I have a separate moral compass? அவங்கள பத்தி கவலை இல்லை, சொசைட்டி பத்தி கவலை இல்லை, சொசைட்டில 90% மக்கள் கரெக்டா இருந்தா எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, எனக்கு ஓன் மாரல் காம்பஸை வச்சு நான் வாழ்க்கையை நடத்த போறேன் அப்படிங்கிறது பெஸ்ட் ஆப்ஷனா? இல்ல ஊரோட ஒத்து போறது பெஸ்ட் ஆப்ஷனா? இல்ல நாம மட்டும் நேர்மை நாணயம் நம்பிக்கைன்னு பேசி நம்மளை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு எல்லா பஸ்ஸும் போயிட்டு இருக்கு, நம்ம பஸ் மட்டும் ஓரத்துல பிரேக் டவுன் ஆகி நிக்குதே சார், இது நியாயமா? இது சில பேர் கேட்பான். இந்த எத்திக்ஸ் எல்லாம் அதிகமா நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய பேர் கேட்பான். இதற்கு உங்களுக்கு திரும்ப 2 உதாரணம் கொடுக்க வேண்டும் நினைக்கிறேன். நான் நீங்க பேசுறதெல்லாம் உங்களை தூண்டி விடணும் தவிர எனக்கு இதுக்கு எதுக்குமே பதில் கிடையாது. நீங்க வந்துட்டீங்க, நீங்க பதில் சொன்னா போனா நான் சாப்பிட விட மாட்டேன். தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் சொல்லிடுறேன். So there's nothing called a concrete answer. You are the best judge of what you do. நீங்க செய்யறது சரியா தப்பா அப்படிங்கறத நீங்க தான் முடிவெடுக்கணும். That is your internal moral compass. அதுக்காக தான் கொஞ்சம் ப்ரோவோக் பண்றதுக்காக சில எக்ஸாம்பிள்ஸ் உங்க முன்னாடி வைக்கிறேன். பகவத்கீதையில 2வது சாப்டர்ல 47வது வெர்ஸ், அதுல ரொம்ப முக்கியமா அடிக்கடி பகவத்கீதையை நாம பேசும்போது இதைத்தான் பேசுவோம். கர்மண்யே வாதிகரஸ்து மா பலேசு கடேச்சனா அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீ உனக்கு இந்த உலகத்துல எதற்கான உரிமை இருக்கு அப்படிங்கறத பகவத்கீதை டிஃபைன் பண்ணு. செய்யற வேலைக்கு உரிமை இருக்கா? உரிமை இருக்கு. செய்யற வேலையை கொண்டாடுறதுக்கு உரிமை இருக்கா? உரிமை இல்ல. செய்யற வேலையினால வரக்கூடிய பலனை அனுபவிக்கிறதுக்கு உரிமை இருக்கா? உரிமை இல்ல. அப்ப என்னதான் உரிமை இருக்கு? எதுக்கு நீ வேலை செய்ய சொல்றேன்? இப்ப யங்ஸ்டர்ஸ் எல்லாம் 21st century கிட்ஸ் இடத்துல கேட்பாங்க, என்ன சார் செய்யற வேலைக்கு உரிமை இருக்குங்கிறீங்க, செய்யற வேலையினால வரக்கூடிய பலனை அனுபவிக்கிறதுக்கு உரிமை இல்ல, என்ன சார் வேஸ்ட் சார், வேஸ்ட் பிலாசபி, எல்லாம் 21st century செட் ஆகாது. விதண்டாவாதத்துக்கு எல்லாம் பேசுவோம், சில பேர் சும்மா பேசுவாங்க விதண்டாவாதம். ஆனா இந்த பகவத்கீதையை எடுத்து கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா முதல் லைன்ல இருந்து கடைசி லைன் வரைக்கும் அது எத்திக்கல் டைலமா, மாரல் டைலமா. சொந்த மாமாவை எடுத்து சண்டை போடலாமா? சொந்த மாமாவை கொல்லாமா? இதான பகவத்கீதை தானுங்க. அவனை கொல்லாமா? நீங்க 2 கசின்ஸ் தானே, பொய் சொல்லலாமா? சண்டை போடும் பொழுது லைட்டா ஒரு பொய்யை மட்டும் லைட்டா பாதி பொய் பாதி உண்மையை சொல்லலாமா? அப்ப அவங்க இறந்துட்டாங்கன்னா அதை வச்சு ஜெயிக்கலாமா? முதுகுல குத்தலாமா? சூரியன் லைட்டா மறைச்சு விடலாமா? இரவையும் பகலையும் கன்ஃபியூஸ் பண்ணலாமா? இதுதானே பகவத்கீதை. எண்ட் ஆஃப் தி டே ஒரு மாரல் டைலமா, ஹையஸ்ட் மாரல் டைலமா நமக்கு கீதா உபச்சாரத்துல இருக்கு. ஹையஸ்ட் மாரல் டைலமா கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பேசிக்கிறாங்க. நீ செய்யலாமா தம்பி, நீ செய்யக்கூடாதா தம்பி? நான் சண்டைக்கே போமாட்டேன்னு சொன்னேன், அர்ஜுனனை கன்வின்ஸ் பண்ணி கிருஷ்ணர் கூட்டிட்டு வர்றார். பாதி கன்வின்ஸ் ஆன அர்ஜுனா அங்கேயும் திரும்ப சண்டை போடுறான் கிருஷ்ணர்கிட்ட. இல்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் மனசு மாறிட்டேன், என்ன எங்க சொந்தக்காரங்களை போய் கொல்ல சொல்றீங்களா மனுஷனா? அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, அதான் கீதா உபச்சாரம். அதனாலதான் பாத்தீங்கன்னா பகவத்கீதை ஒரு டைம்லெஸ் எப்பிக்கா. இவ்வளவு நாட்கள் வாழையடி வாழையா ஒரு ஜெனரேஷனா சொல்றது கதை இல்லை. ஒரு கதையும் படிக்கும் பொழுது அந்த எத்திக்கல் மாரல் டைலமால உங்களுக்கு வாழ்க்கையினுடைய பாடத்தை சொல்வதற்காகத்தான் பகவத்கீதை இருக்கு. நான் வேலையை செய்யலாம், சூப்பர். ஆனா வேலையை செய்யறதுனால வரக்கூடிய பலனை எதிர்பார்த்தேன் அப்படின்னா உங்க மைண்ட் ரிவார்டை நோக்கி போயிடும். Your mind is focused more on the end result. ரிவார்டை நோக்கி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த மனசு எப்படி மாறணும்னா இந்த ரிவார்டு வர்றதுக்காக இந்த வேலையை செய்யணும்னு மாறும். phase 2, phase 3 என்ன செஞ்சாலும் இந்த ரிசல்ட் வரணும். phase 3, phase 4 இந்த ரிசல்ட் வர்றதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். அது சின்ன தாட் தான் போடுறான். செய்யக்கூடிய வேலையை உரிமை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கா? இருக்கு. அந்த வேலையினால வரக்கூடிய பலன் அனுபவிக்க உரிமை இருக்கா? இல்லைன்னு சொன்னாலும் பகவத்கீதை அதற்குள்ள 4 சப் காம்பனன்ட் இருக்கு. ஒருவேளை ஆமான்னு சொன்னா அது எப்படி மாறும் ஹியூமன் மைண்ட்ல? எனக்கு இந்த ரிசல்ட் வேணும், இந்த ரிசல்ட் தான் வேணும், இந்த ரிசல்ட்டுக்காக நான் பண்ணுவேன், இந்த ரிசல்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அதான சாரம், அதான எசன்ஸ். அதனாலதான் கீதோபச்சாரத்துல பகவத்கீதையில் நம்ம சொல்றோம், the means is more important than ends. உங்க மைண்ட ஆக்ஷன்ல இருந்து டிட்டாச் பண்ணிட்டு, அவுட்கம்ல இருந்து டிட்டாச் பண்ணிட்டு செய்ய வேண்டிய வேலையை உங்களுடைய கர்ம வினையாக செஞ்சிட்டீங்கன்னா எதை வந்தாலும் உங்களுடைய மனது ஏற்றுக்கொள்ளும். அப்பனா உங்க கம்பெனில இருந்து நீங்க ஃபயர்ட், ஆடிட்டர் மால் பிராக்டிஸை கண்டுபிடிச்சீங்க, நீங்க ஃபயர்ட், ஏத்துக்குவோம், அக்செப்டட். ஏன்னா வேலையை செஞ்சோம், ரிசல்ட்டை பத்தி நாம எதிர்பார்க்கலாம். அவர் ஹையஸ்ட் அக்கவுண்டிங் ப்ரொஃபஷனல் பாடியில கம்ப்ளைண்ட் பண்ண அந்த கம்பெனியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், ஏன்னா தப்பு பண்ணிருக்காங்க. வேலையை செய்யறோம், அதனால எந்த ரெப்பர்கஷன் வந்தாலும் ஏத்துக்கலாம். இது பைபிள். இங்க யாராச்சும் கிறிஸ்தவர்கள் இருக்கீங்களான்னு தெரியல, நண்பர்கள் யாராச்சும் இருக்கீங்களான்னு. இந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா நம்முடைய பகவத்கீதை கீதா உபச்சாரம் மாதிரி பைபிள் ஒன்னு இருக்கு, தி டெம்ப்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படி ஒரு முக்கியமான ஒரு சாப்டர், அதுவும் பைபிள்.
அது எப்படின்னா, ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து 40 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, நோன்பு இருக்கிறாங்க. 40 நாட்கள், 40 days, 40 night fasting, 40 day fasting. அதுக்கப்புறம் ஒரு டெவில் வர்றாங்க ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட. 40 நாள் விரதம் இருந்ததுக்கு அப்புறம், எனக்காக இதை நீ பண்றியா, உனக்கு எல்லாம் கொடுக்குறேன். கிரைஸ்ட் வந்து முடியாதுங்கிற. இந்த அப்படியே அந்த மலை மேல கூட வான்னு அந்த சாத்தான் கூட்டிட்டு போறாங்க. மலை மேல போய் ஜீசஸ் கிரைஸ்ட் கூட்டிட்டு போயிட்டு, உங்க கண்ணில் என்னெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ எல்லாம் உனக்கு தான், ஆனா என்ன ஏத்துக்க அப்படிங்கிறார். கிரைஸ்ட் முடியாதுங்கிறார். எதுக்கு? அதுலயும் ஒரு பாடத்தை இருக்கு, ஒரு ஆழ்ந்த ஒரு அணுகுமுறை இருக்குன்னா, தி டெம்ப்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் பைபிள். அதுவும் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து காலையில சாப்பிட்டாரு, மத்தியானம் சாப்பிட்டாரு, நைட்டு சாப்பிட்டாரு, அதுக்கப்புறம் டெவில் வரல. 40 நாட்கள் விரதம் இருந்து உங்களுடைய சென்சஸ் எல்லாமே வீக்கஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. நீங்க ஒரு நாள் விரதம் இருந்தாமே அப்படியே தட்டும். 2வது நாள் இருந்தீங்கன்னா யாரா 2 பேர்த்த திட்டலான்னு இருக்கும். 3 நாள் விரதம் இருந்தா யாரும் பக்கத்துல வந்துடாத ஓடி போயிடும். தலைவர் விரதம் இருக்காரு, பக்கத்துல யாரும் வந்துடாதீங்க, மூட் அப்செட்ல இருக்காரு. இரிட்டேஷன், டென்ஷன், டெம்ப்டேஷன். நான் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன், 4வது நாள் கை அப்படி ஸ்வீட் பக்கம் போகும். நான் ஸ்வீட்டை கொடுங்களேன், லைட்டா சாப்பிட்டுட்டுனா கொஞ்சம் பிபி எல்லாம் சரியாயிக்கும். அதனால அந்த டெம்ப்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் வந்து 40th டே வைக்கிறாங்க. அதை கிரைஸ்ட் தாண்டினால தான் மகாபுருஷன் அப்படின்னு ஜீசஸ் கிரைஸ்ட கூப்பிடுறோம். எல்லா மதத்திலையும் எல்லா இதுலையுமே பகவத்கீதை இல்லாம பேசணும். சாப்டர் 2 47வது வெர்ஸ் பேசணும், டெம்ப்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட். அதே இஸ்லாம் மதத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா நோன்பு இருக்காங்க, ஒரு மாதம் முழுவதுமே ரம்ஜான் நோன்பு இருக்காங்க. காலையில இருந்து இரவு வரை ஒரு வேளை மட்டும் சாப்பிடுறாங்க. இதெல்லாம் எதுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி பில்ட் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, டு இன்கல்கேட் எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி டு தி பிலீவர்ஸ். அந்தந்த மதத்தை யாரு நம்புறாங்களோ இதை பிராக்டிஸ் பண்றது மூலமாக எத்திக்ஸும் மொராலிட்டியும் அவருடைய வாழ்க்கையில ஒருங்கிணைக்கிறதற்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஒருங்கிணைக்கிறதுக்காக எத்திக்ஸ்னா செப்பரேட்டுங்க. நம்ம எம்டி வந்து மத்தியானம் 12 மணிலிருந்து 2 மணி வரைக்கும் தான் எத்திக்ஸை பத்தி பேசுவார். என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ வாங்க. இல்ல, காலையிலிருந்து இரவு வரை நீங்க எடுக்கிற எல்லா டெசிஷனுமே எத்திக்கல் தான். அதனாலதான் நம்ம இந்த பாம்பரை பத்தி பார்த்தோம். பாம்பு போடலாமா வேண்டாமா, எத்திக்கல் டெசிஷன். ஆட்டம் பாம்பை இறக்கலாமா வேண்டாமா, எத்திக்கல் டெசிஷன். டோக்கியோ மேல போடலாமா வேண்டாமா, எத்திக்கல் டெசிஷன். 67 நகரத்தை அணிக்கலாமா வேண்டாமா, எத்திக்கல் டெசிஷன். 10 லட்சம் பேர்த்த கொல்லாமா வேண்டாமா, எத்திக்கல் டெசிஷன். உங்க லைஃப்ல இந்த மாதிரி நிறைய, உங்க வாழ்க்கை பூரா இப்படித்தான் இருக்கும். the more you go up in life, the more you go up, the more you go up. மேல போக பிரச்சனைகளை சமாளிக்கணும். அவங்க தான் மேல போக முடியும். மேல போக நீங்க டீல் பண்றது எல்லாமே எத்திக்கல் ப்ராப்ளம்ஸா தான் இருக்குமோ தவிர ஹியூமன் ப்ராப்ளம்ஸா இருக்காது. ஹியூமன் ப்ராப்ளம்ஸ் லோக்கல் லெவல். அண்ணே சூப்பர்வைசர் ஓங்கி அப்பிட்டானே என்னன்னு கேளுங்கண்ணே. அதெல்லாம் சூப்பர்வைசரும் ஃப்ளோர் மேனேஜரும் சண்டை போட்டுக்குவாங்க. அண்ணே அவன் நீ பார்த்தாவே சரியில்லைண்ணே, ஏதோ பேசுறானே, அதெல்லாம் லோக்கல் ஹியூமன் ப்ராப்ளம்ஸ். நீங்க ஆர்கனைசேஷன் ஹைரார்க்கியில மேல போக you will deal only ethical problems and moral dilemma. யாருக்கு ஃபைபர் ஸ்ட்ராங்கா இருக்கோ, moral ஃபைபர் ஸ்ட்ராங்கா இருக்கோ, அவங்க இதெல்லாம் சமாளிச்சு வரலாம். ஜீசஸ் கிரைஸ்டையும் தப்பா பேசியிருக்காங்க, தப்பா தான் பேசியிருக்காங்க. அதை தாண்டி அந்த டெஸ்டை எல்லாம் பரீட்சை எல்லாம் பாஸ் பண்ணி தான் கிரைஸ்ட் வெளியே வந்தார். பகவத்கீதையை வேற ஆங்கிள் பாக்குறவங்க இருக்கிறாங்க. இல்ல நான் கர்ணனுடைய ஆங்கிள் இந்த பகவத்கீதையை பார்க்க போறேன், நான் கர்ணனுடைய ஆங்கிள் மகாபாரத போற பார்க்க போறேன், இல்ல நான் பீஷ்மருடைய ஆங்கிள் இருந்து நான் பார்ப்பேன், இல்ல நான் அர்ஜுனுடைய ஆங்கிள் இருந்து பார்ப்பேன், இல்ல கிருஷ்ணனுடைய ஆங்கிள் இருந்து பார்ப்பேன். இவருக்கு பாவம் அநீதி பண்ணிட்டீங்க, பாவம் அவரு தப்பே பண்ணல, அவருக்கு பண்ணிட்டீங்களே. பீப்புள் ஆர் தேர். ஒரே மகாபாரத போற நீங்க 100 கண்ணோட்டத்துல பார்க்கலாம், 200 கண்ணோட்டத்துல பார்க்கலாம், ஏன் 500 கண்ணோட்டத்துல பார்க்கலாம். மகாபாரத போர்ல இருந்து சிறந்த பெண்மணிகள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுடைய கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கலாம். பாஞ்சாலியினுடைய கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கலாமே, அதை வச்சு கதையை எழுதலாமே முழுசா திரும்ப ரீஓரியன்ட் பண்ணி. ராமர் ராவணன், ராமர் கண்ணோட்டத்திலையும் பார்க்கலாம், ராவணர் கண்ணோட்டத்திலையும் பார்க்கலாம். அதனால நீங்க மாரல் ஃபைபரை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கணும். டெசிஷன் நீங்க தான் எடுக்கணும். அப்ப எனக்குன்னு ஒரு மாரல் காம்பஸ் நான் வச்சுக்கணுமா? should I have a separate moral compass? அவங்கள பத்தி கவலை இல்லை, சொசைட்டி பத்தி கவலை இல்லை, சொசைட்டில 90% மக்கள் கரெக்டா இருந்தாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு ஓன் மாரல் காம்பஸை வச்சு நான் வாழ்க்கையை நடத்த போறேன் அப்படிங்கிறது பெஸ்ட் ஆப்ஷனா, இல்ல ஊரோட ஒத்து போறது பெஸ்ட் ஆப்ஷனா, இல்ல நாம மட்டும் நேர்மை நாணயம் நம்பிக்கைன்னு பேசி நம்மளை மட்டும் ஒதுக்கி வச்சுட்டு எல்லா பஸ்ஸும் போயிட்டு இருக்கு, நம்ம பஸ் மட்டும் ஓரத்துல பிரேக் டவுன் ஆகி நிக்குதே சார், இது நியாயமா? இது சில பேர் கேட்பான். இந்த எத்திக்ஸ் எல்லாம் அதிகமா நீங்க பேச ஆரம்பிச்சீங்கன்னா நிறைய பேர் கேட்பான். இதற்கு உங்களுக்கு திரும்ப 2 உதாரணம் கொடுக்க வேண்டும் நினைக்கிறேன். நான் நீங்க பேசுறதெல்லாம் உங்களை தூண்டி விடணும் தவிர எனக்கு வந்து இதுக்கு எதுக்குமே பதில் கிடையாது. நீங்க வந்துட்டீங்க, நீங்க பதில் சொன்னா போனா நான் சாப்பிட விட மாட்டேன், தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் சொல்லிடுறேன். So there's nothing called a concrete answer. You are the best judge of what you do. நீங்க செய்யறது சரியா தப்பா அப்படிங்கறத நீங்க தான் முடிவெடுக்கணும். That is your internal moral compass. அதுக்காக தான் கொஞ்சம் ப்ரோவோக் பண்றதுக்காக சில எக்ஸாம்பிள்ஸ் உங்க முன்னாடி வைக்கிறேன். பகவத்கீதையில 2வது சாப்டர்ல 47வது வெர்ஸ், அதுல ரொம்ப முக்கியமா அடிக்கடி பகவத்கீதையை நாம பேசும்போது இதைத்தான் பேசுவோம். கர்மண்யே வாதிகரஸ்து மா பலேசு கடேச்சனா அப்படின்னு சொல்லுவோம்.
அதாவது நீ உனக்கு இந்த உலகத்துல எதற்கான உரிமை இருக்கு அப்படிங்கறத பகவத்கீதை டிஃபைன் பண்ணு. செய்யற வேலைக்கு உரிமை இருக்கா? உரிமை இருக்கு. செய்யற வேலையை கொண்டாடுறதுக்கு உரிமை இருக்கா? உரிமை இல்ல. செய்யற வேலையினால வரக்கூடிய பலனை அனுபவிக்கிறதுக்கு உரிமை இருக்கா? உரிமை இல்ல. அப்ப என்னதான் உரிமை இருக்கு? எதுக்கு நீ வேலை செய்ய சொல்றேன்? இப்ப யங்ஸ்டர்ஸ்லாம் 21st century கிட்ஸ் சில இடத்துல கேட்பாங்க, என்ன சார் செய்யற வேலைக்கு உரிமை இருக்குங்கிறீங்க, செய்யற வேலையினால வரக்கூடிய பலனை அனுபவிக்கிறதுக்கு உரிமை இல்ல, என்ன சார் வேஸ்ட் சார், வேஸ்ட் பிலாசபி, எல்லாம் 21st century செட் ஆகாது. விதண்டாவாதத்துக்கு எல்லாம் பேசுவோம், சில பேர் சும்மா பேசுவாங்க விதண்டாவாதம். ஆனா இந்த பகவத்கீதையை எடுத்து கொஞ்சம் ஆழமா பார்த்தோம்னா முதல் லைன்ல இருந்து கடைசி லைன் வரைக்கும் அது எத்திக்கல் டைலமா, மாரல் டைலமா. சொந்த மாமாவை வைத்து சண்டை போடலாமா? சொந்த மாமாவை கொல்லாமா? இதான பகவத்கீதை தானுங்க. அவனை கொல்லாமா? நீங்க ரெண்டே கசின்ஸ் தானே. பொய் சொல்லலாமா? சண்டை போடும் பொழுது லைட்டா ஒரு பொய்யை மட்டும் லைட்டா பாதி பொய் பாதி உண்மையை சொல்லலாமா? அப்ப அவங்க இறந்துட்டாங்கன்னா அதை வச்சு ஜெயிக்கலாமா? முதுகுல குத்தலாமா? சூரியன் லைட்டா மறைச்சுடலாமா? இரவையும் பகலையும் கன்ஃபியூஸ் பண்ணலாமா? இதுதானே பகவத்கீதை. எண்ட் ஆஃப் தி டே ஒரு மாரல் டைலமா, ஹையஸ்ட் மாரல் டைலமா நமக்கு வந்து கீதா உபச்சாரத்துல இருக்கு. ஹையஸ்ட் மாரல் டைலமா கிருஷ்ணனும் அர்ஜுனனும் பேசிக்கிறாங்க. நீ செய்யலாமா தம்பி, நீ செய்யக்கூடாதா தம்பி? நான் சண்டைக்கே போமாட்டேன்னு சொன்னேன். அர்ஜுனனை கன்வின்ஸ் பண்ணி கிருஷ்ணர் கூட்டிட்டு வர்றார். பாதி கன்வின்ஸ் ஆன வந்து அர்ஜுனா அங்கேயும் வந்து திரும்ப சண்டை போடுறான் கிருஷ்ணர்கிட்ட. இல்ல இங்க வந்ததுக்கு அப்புறம் மனசு மாறிட்டேன், என்ன எங்க சொந்தக்காரங்களை போய் கொல்ல சொல்றீங்களா மனுஷனா? அதுக்கு கிருஷ்ணர் சொல்றாரு, அதான் கீதா உபச்சாரம். அதனாலதான் பாத்தீங்கன்னா பகவத்கீதை ஒரு டைம்லெஸ் எபிக்கா. இவ்வளவு நாட்கள் வாழையடி வாழையா ஒரு ஜெனரேஷனா சொல்றது கதை இல்லை. ஒரு கதையும் படிக்கும் பொழுது அந்த எத்திக்கல் மாரல் டைலமால உங்களுக்கு வாழ்க்கையினுடைய பாடத்தை சொல்வதற்காகத்தான் பகவத்கீதை இருக்கு. நான் வந்து வேலையை செய்யலாம், சூப்பர். ஆனா வேலையை செய்யறதுனால வரக்கூடிய பலனை எதிர்பார்த்தேன் அப்படின்னா உங்க மைண்ட் வந்து ரிவார்டை நோக்கி போயிடும். your mind is focused more on the end result. ரிவார்டை நோக்கி இருக்கும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அந்த மனசு எப்படி மாறணும்னா இந்த ரிவார்டு வர்றதுக்காக இந்த வேலையை செய்யணும்னு மாறும். phase 2, phase 3 என்ன செஞ்சாலும் இந்த ரிசல்ட் வரணும். phase 3, phase 4 இந்த ரிசல்ட் வர்றதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். ஒரு சின்ன தாட் தான் போடுறான். செய்யக்கூடிய வேலையை உரிமை எடுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை இருக்கா? இருக்கு. அந்த வேலையினால வரக்கூடிய பலன் அனுபவிக்க உரிமை இருக்கா? இல்லைன்னு சொன்னாலும் பகவத்கீதை அதற்குள்ள 4 சப் காம்பனன்ட் இருக்கு. ஒருவேளை ஆமான்னு சொன்னா அது எப்படி மாறும் ஹியூமன் மைண்ட்ல? எனக்கு இந்த ரிசல்ட் வேணும், இந்த ரிசல்ட் தான் வேணும், இந்த ரிசல்ட்டுக்காக நான் பண்ணுவேன், இந்த ரிசல்ட்டுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். அதான சாரம், அதான எசன்ஸ். அதனாலதான் கீதோபச்சாரத்துல பகவத்கீதை நம்ம சொல்றோம், the means is more important than ends. உங்க மைண்ட வந்து ஆக்ஷன்ல இருந்து டிட்டாச் பண்ணிட்டு, அவுட்கம்ல இருந்து டிட்டாச் பண்ணிட்டு, செய்ய வேண்டிய வேலையை உங்களுடைய கர்ம வினையாக செஞ்சிட்டீங்கன்னா எதை வந்தாலும் உங்களுடைய மனது ஏற்றுக்கொள்ளும். அப்பனா உங்க கம்பெனில இருந்து நீங்க ஃபயர்ட், ஆடிட்டர் மால் பிராக்டிஸை கண்டுபிடிச்சீங்க, நீங்க ஃபயர்ட், ஏத்துக்குவோம், அக்செப்டட். ஏன்னா வேலையை செஞ்சோம், ரிசல்ட்டை பத்தி நாம எதிர்பார்க்கலாம். ஒரு ஹையஸ்ட் அக்கவுண்டிங் ப்ரொஃபஷனல் பாடியில கம்ப்ளைண்ட் பண்ண அந்த கம்பெனியை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஏன்னா தப்பு பண்ணிருக்காங்க, வேலையை செய்யறோம், அதனால எந்த ரெப்ரகஷன் வந்தாலும் ஏத்துக்கலாம். இது பைபிள். இங்க யாராச்சும் கிறிஸ்தவர்கள் இருக்கீங்களான்னு தெரியல, நண்பர்கள் யாராச்சும் இருக்கீங்களான்னு. இந்த பைபிள்ல பாத்தீங்கன்னா நம்முடைய பகவத்கீதை கீதா உபச்சாரம் மாதிரி பைபிள் ஒன்னு இருக்கு, தி டெம்ப்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அப்படி ஒரு முக்கியமான ஒரு சாப்டர், அதுவும் பைபிள். அது எப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து 40 நாட்கள் உண்ணாவிரதம் இருக்கிறாங்க, நோன்பு இருக்கிறாங்க. 40 நாட்கள், 40 days, 40 night fasting, 40 day fasting. அதுக்கப்புறம் ஒரு டெவில் வர்றாங்க ஜீசஸ் கிரைஸ்ட் கிட்ட. 40 நாள் விரதம் இருந்ததுக்கு அப்புறம், எனக்காக இதை நீ பண்றியா, உனக்கு எல்லாம் கொடுக்குறேன். கிரைஸ்ட் வந்து முடியாதுங்கிற. இந்த அப்படியே அந்த மலை மேல கூட வான்னு அந்த சாத்தான் கூட்டிட்டு போறாங்க. மலை மேல போய் ஜீசஸ் கிரைஸ்ட கூட்டிட்டு போயிட்டு, உங்க கண்ணில் என்னெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ எல்லாம் உனக்கு தான், ஆனா என்ன ஏத்துக்க அப்படிங்கிறார். கிரைஸ்ட் முடியாதுங்கிறார். எதுக்கு? அதுலயும் ஒரு பாடத்தை இருக்கு, ஒரு ஆழ்ந்த ஒரு அணுகுமுறை இருக்குன்னா, தி டெம்ப்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் அண்ட் பைபிள். அதுவும் எப்படி வச்சிருக்காங்க பாருங்க. ஜீசஸ் கிரைஸ்ட் வந்து காலையில சாப்பிட்டாரு, மத்தியானம் சாப்பிட்டாரு, நைட்டு சாப்பிட்டாரு, அதுக்கப்புறம் டெவில் வரல. 40 நாட்கள் விரதம் இருந்து உங்களுடைய சென்சஸ் எல்லாமே வீக்கஸ்ட் பொசிஷன்ல இருக்கு. நீங்க ஒரு நாள் விரதம் இருந்தாமே அப்படியே தட்டும். 2வது நாள் இருந்தீங்கன்னா யாரா 2 பேர்த்த திட்டலான்னு இருக்கும். 3 நாள் விரதம் இருந்தா யாரும் பக்கத்துல வந்துடாத ஓடி போயிடும். தலைவர் விரதம் இருக்காரு, பக்கத்துல யாரும் வந்துடாதீங்க, மூட் அப்செட்ல இருக்காரு. இரிட்டேஷன், டென்ஷன், டெம்ப்டேஷன். நான் ஸ்வீட்டே சாப்பிட மாட்டேன், 4வது நாள் கை அப்படி ஸ்வீட் பக்கம் போகும், நான் ஸ்வீட்டை கொடுங்களேன்,
லைட்டா சாப்பிட்டுட்டுனா கொஞ்சம் பிபி எல்லாம் சரியாயிக்கும். அதனாலதான் அந்த டெம்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட் வந்து 40th டே வைக்கிறாங்க. அதை கிரைஸ்ட் தாண்டினாலதான் மகாபுருஷன் அப்படின்னு ஜீசஸ் கிரைஸ்ட கூப்பிடுறோம். எல்லா மதத்திலையும் எல்லா இதுலயுமே பகவத்கீதை நம்ம பேசணும். சாப்டர் 2 47வது வெர்ஸ் பேசணும், டெம்டேஷன் ஆஃப் கிரைஸ்ட். அதே இஸ்லாம் மதத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா நோன்பு இருக்காங்க, ஒரு மாதம் முழுவதுமே ரம்ஜான் நோன்பு இருக்காங்க. காலையில இருந்து இரவு வரை ஒரு வேளை மட்டும் சாப்பிடுறாங்க. இதெல்லாம் எதுக்கு நம்ம ஸ்பிரிச்சுவாலிட்டி பில்ட் பண்ணிருக்குன்னு பாத்தீங்கன்னா, டு இன்கல்கேட் எத்திக்ஸ் அண்ட் மொராலிட்டி டு தி பிலீவர்ஸ். அந்தந்த மதத்தை யாரு நம்புறாங்களோ இதை பிராக்டிஸ் பண்றது மூலமாக எத்திக்ஸும் மொராலிட்டியும் அவர்களுடைய வாழ்க்கையில ஒருங்கிணைக்கிறதற்காக இதை கொண்டு வந்திருக்காங்க. ஒருங்கிணைக்கிறதுக்காக எத்திக்ஸ்ல செப்பரேட்டுங்க. நம்ம எம்டி வந்து மத்தியானம் 12 மணில இருந்து 2 மணி வரைக்கும் தான் எத்திக்ஸை பத்தி பேசுவார். என்னென்ன கம்ப்ளைண்ட் இருக்கோ வாங்க. இல்ல, காலையில இருந்து இரவு வரை நீங்க எடுக்கிற எல்லா டெசிஷனுமே எத்திக்கல் தான். அதனாலதான் நம்ம இந்த பாம்பரை பத்தி பார்த்தோம். பாம்பு போடலாமா வேண்டாமா, எத்திக்கல் டெசிஷன். ஆட்டம் பாம்பை இறக்கலாமா வேண்டாமா, எத்திக்கல் டெசிஷன். டோக்கியோ மேல போடலாமா வேண்டாமா, எத்திக்கல் டெசிஷன். 67 நகரத்தை அணிக்கலாமா வேண்டாமா, எத்திக்கல் டெசிஷன். 10 லட்சம் பேர்த்த கொல்லாமா வேண்டாமா, எத்திக்கல் டெசிஷன். உங்க லைஃப்ல இந்த மாதிரி நிறைய உங்க வாழ்க்கை பூரா இப்படித்தான் இருக்கும். the more you go up in life, the more you go up, the more you go up. மேல போக பிரச்சனைகளை சமாளிக்கணும். அவங்க தான் மேல போக முடியும். மேல போக நீங்க டீல் பண்றது எல்லாமே எத்திக்கல் ப்ராப்ளம்ஸா தான் இருக்குமோ தவிர ஹியூமன் ப்ராப்ளம்ஸா இருக்காது. ஹியூமன் ப்ராப்ளம்ஸ் லோக்கல் லெவல். அண்ணே சூப்பர்வைசர் ஓங்கி அப்பிட்டானே என்னன்னு கேளுங்கண்ணே. அதெல்லாம் சூப்பர்வைசரும் ஃப்ளோர் மேனேஜரும் சண்டை போட்டுக்குவாங்க. அண்ணே அவன் நீ பார்த்தாவே சரியில்லைண்ணே ஏதோ பேசுறானே, அதெல்லாம் லோக்கல் ஹியூமன் ப்ராப்ளம்ஸ். நீங்க ஆர்கனைசேஷன் ஹைரார்க்கில மேல போக you will deal only ethical problems and moral dilemma. யாருக்கு ஃபைபர் ஸ்ட்ராங்கா இருக்கோ, மாரல் ஃபைபர் ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்க இதையெல்லாம் சமாளிச்சு வரலாம். ஜீசஸ் கிரைஸ்டையும் தப்பா பேசியிருக்காங்க, தப்பாதான் பேசியிருக்காங்க. அதை தாண்டி அந்த டெஸ்டை எல்லாம் பரீட்சை எல்லாம் பாஸ் பண்ணி தான் கிரைஸ்ட் வெளியே வந்தார். பகவத்கீதையை வேற ஆங்கிள் பாக்குறவங்க இருக்கிறாங்க. இல்ல நான் கர்ணனுடைய ஆங்கிள் இந்த பகவத்கீதையை பார்க்க போறேன், நான் கர்ணனுடைய ஆங்கிள் மகாபாரத போற பார்க்க போறேன், இல்ல நான் பீஷ்மருடைய ஆங்கிள் இருந்து நான் பார்ப்பேன், இல்ல நான் அர்ஜுனுடைய ஆங்கிள் இருந்து பார்ப்பேன், இல்ல கிருஷ்ணனுடைய ஆங்கிள் இருந்து பார்ப்பேன். இவருக்கு பாவம் அநீதி பண்ணிட்டீங்க, பாவம் அவரு தப்பே பண்ணல, அவருக்கு பண்ணிட்டீங்களே. பீப்புள் ஆர் தேர். ஒரே மகாபாரத போற நீங்க 100 கண்ணோட்டத்துல பார்க்கலாம், 200 கண்ணோட்டத்துல பார்க்கலாம், ஏன் 500 கண்ணோட்டத்துல பார்க்கலாம். மகாபாரத போர்ல இருந்து சிறந்த பெண்மணிகள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்களுடைய கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கலாம். பாஞ்சாலியினுடைய கண்ணோட்டத்துல இருந்து பார்க்கலாமே, அதை வச்சு கதையை எழுதலாமே முழுசா திரும்ப ரீஓரியன்ட் பண்ணி. ராமர் ராவணன், ராமர் கண்ணோட்டத்திலையும் பார்க்கலாம், ராவணர் கண்ணோட்டத்திலையும் பார்க்கலாம். அதனால் நீங்க மாரல் ஃபைபரை ஸ்ட்ரென்தன் பண்ணிக்க, டெசிஷன் நீங்க தான் எடுக்கணும்.